ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து 3 டிப்ஸ் தான் கொண்டு வந்திருக்கேன். அதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸு. மழை நேரத்தில் இது வந்து உங்களுக்கு ரொம்ப இந்த டிப்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்கிற டிப்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரியும். இப்போ வந்து மழைக்காலமாக இருக்குது. இப்போ வந்து என்னைக்காவது ஒரு நாள் வெயில் அடிக்குது அப்படின்னா நம்ம மொத்தமாக துணி எல்லாத்தையும் வாஷ் பண்ணுவோம். அப்போ வந்து கிளிப்பு வந்து நம்மளுக்கு வந்து துணி மாட்டுற கிளிப்பு வந்து இருக்காது. துணி மாட்டுற கிளிப்பு இல்லை அப்படின்னா துணி கீழே தான் வந்து விழும். இதனால் வந்து சீக்கிரமாகவே துணி காயாது. இதுக்கு வந்து என்கிட்ட வந்து சூப்பரான ஒரு ஐடியா இருக்குது. குழந்தைங்க வந்து தலையில் மாட்டுற கிளிப்பு இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து கீழே தூக்கி போடாதீங்க. சில சமயம் வந்து குழந்தைங்க வந்து ஒரே மாதிரி ஜோடி இருக்காது. அதனால் வந்து அதை யூஸ் பண்ண மாட்டாங்க. நம்மளும் வந்து ஒரே ஜோடி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கீழே தூக்கி போடுவோம். அந்த கிளிப் எல்லாத்தையும் கீழே போடாமல் இதேமாரி கலெக்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒவ்வொரு சமயம் வந்து அந்த கிளிப்லலாம் வந்து ஒரு மாதிரி வந்து கலர் வந்து சேஞ்ச் ஆயிரும். அதனாலவே வந்து சில சமயம் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. இதேமாரி நிறைய துணி துவைச்சிங்க அப்படின்னா அந்த நேரத்தில் வந்து இதேமாரி வந்து ட்ரெஸ்ஸில் ஃபுல்லாக வந்து சின்ன சின்ன குட்டி ட்ரெஸ்ஸில் ஃபுல்லாக இந்த கிளிப்பு மாட்டி விட்டீங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ காற்று தான் வந்து அடிக்கட்டுமே இந்த கிளிப்பு நல்லா பிடிச்சிக்கிடும். கீழே வந்து துணி விழவே விழாது. இதனால் வந்து நல்லா காற்றடிக்கும் போது உங்கள் ட்ரெஸ்ஸு வந்து நல்லாவே காஞ்சிரும். கண்டிப்பாக வந்து அடுத்த தடவை வந்து இதேமாரி யூஸ் பண்ணுங்கள். கீழே போடாதீங்க. நம்மளோ இல்லைனா குழந்தைங்களோ வந்து பெண்ணெல்லாம் வாங்குவோம். பெண்ணெல்லாம் வந்து ரீஃபில் தீர்ந்துருச்சு அப்படின்னா கீழே தான் போடும். இனிமேல் வந்து ரீஃபில் தீர்ந்துருச்சு அப்படின்னா அந்த பெண்ணோட மூடியை வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அதையும் வந்து நம்ம இதேமாரி வந்து ட்ரெஸ்ஸில் மாட்டி வச்சுட்டோம் அப்படின்னா ட்ரெஸ்ஸை வந்து காற்றடிச்சாலும் கீழே விழாது. இப்போ வந்து நான் காமிக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து பூ குத்துற வந்து அந்த வந்து சைடு பின் தான், ஹேர்பின் தான். அந்த ஹேர்பின் இருந்தது அப்படின்னா அதையும் வந்து நீங்கள் கீழே போடாதீங்க. அதையும் வந்து இதேமாரி வந்து ட்ரெஸ்லலாம் நல்லா மாட்டி விட்டுட்டோம் அப்படின்னா காற்று அடித்தாலும் வந்து ட்ரெஸ்ஸு கீழே விழவே விழாது. நல்லா வந்து பிடிச்சிக்கிடும். ஒவ்வொரு நேரம் வந்து நம்ம பூ குத்தும்போது வாய் வந்து அந்த கிளிப்போட வாய் வந்து பிளந்துரும். அப்போ வந்து நம்ம வேஸ்ட்டுன்னு சொல்லிட்டு கீழே போடுவோம். அப்படி கீழே போடாதீங்க. இதே மாதிரி வந்து நம்ம துணி காயப்படும்போது கிளிப்பாக வந்து நம்மளுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக வந்து யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம பார்க்கக்கூடிய செகண்ட் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதேமாரி நம்ம வீட்டில் வந்து கூல்ட்ரிங்க்ஸ்லாம் குடிச்சிட்டு நிறைய வந்து வாட்டர் பாட்டில் இருக்கும். இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை வச்சு நம்ம கிளிப்பாக தான் துணி காயப்போட கிளிப்பாக தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். இப்போ வந்து பாருங்கள், இப்போ இந்த வாட்டர் பாட்டில் நான் எடுத்திருக்கேன். உங்ககிட்ட எத்தனை வாட்டர் பாட்டில் இருக்கோ எல்லாத்தையும் நீங்கள் இதே மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். பெருசு சின்னதெல்லாம் இல்லை. எதுவும் மூடி உள்ளதாக இருக்கோ அதை வந்து யூஸ் பண்ணிக்கணும். இப்போ வந்து நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு வந்து நீங்கள் வந்து வெட்டிடணும். நீங்கள் வந்து மூடியை மட்டும் வந்து கழட்டி எடுக்கக்கூடாது. நான் சொல்கிற அளவுக்கு அந்த விளிம்பு வரைக்கும் வந்து நீங்கள் வெட்டணும். இப்போ வந்து ஒரு கத்தியை வந்து நல்லா சூடு பண்ணி நான் வந்து வெட்டுறேன். ஈஸியாகவே வெட்டிடலாம். இப்போ வந்து வெட்டி முடிச்சதுக்கப்புறம் அந்த நம்ம வெட்டின பகுதி வந்து ஒரு மாதிரி சுரசுரப்பாக இருக்கும். அதை வந்து நல்லா வந்து ஈவனாக வந்து ஆக்கிக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வெட்டுறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி தான். கொஞ்ச நேரம் வந்து அடுப்பில் வந்து கத்தி காமிச்சு அப்படி வச்சாவே ஈஸியாக வந்து வெட்டிடலாம். பெரிய பெரிய வாட்டர் பாட்டில் மூடி இருந்தாலும் அதையும் வந்து நீங்கள் வெட்டிக்கோங்க. அது வந்து நம்மளுக்கு வந்து எதுக்காக யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, நம்ம பெட்ஷீட்டெல்லாம் காய போடுறோம் அப்படின்னா நம்ம வந்து அதுக்காக வந்து யூஸ் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து வெட்டிட்டேன். வெட்டின பகுதியில் வந்து கொஞ்சம் ஈவனாக இல்லாமல் இருக்குது. அதை கொஞ்சம் ஈவன் பண்ணிக்கிட்டுறேன். அது ஒன்றும் இல்லை, சும்மா கத்தியை வந்து அடுப்பில் காமிச்சு அந்த இடத்த வந்து லைட்டாக சிராய்ச்சி விட்டிங்கன்னா ஈவன் ஆயிரும். அப்படியே இல்லைன்னா அடுப்பில் வந்து லைட்டாக காமிச்சிங்கன்னா அந்த இடம் வந்து அப்படியே பிளெண்ட் ஆயிரும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து இது என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சில சமயம் வந்து சில வீட்டில் வந்து மாடி வீடாக இருப்பாங்க, இல்லைன்னா வந்து கொடி கட்ட முடியாத இடமா இருக்கும். அப்போ வந்து அவங்க வந்து கம்பி மாதிரி இருக்கும். அந்த கம்பியில் தான் வந்து துணியெல்லாம் காயப்படுவாங்க. அதுக்கு தான் வந்து கிளிப்பு வந்து நம்ம என்ன தான் வந்து கிளிப்பு மாட்டினாலும் அது கிளிப்பு வந்து நிற்காது. அதுக்கு தான் வந்து இந்த டெக்னிக் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், நம்மளுக்கு வந்து வாட்டர் பாட்டில் மூடி வந்து கிளிப்பாக வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து பூட்டுற மாதிரி நம்மளுக்கு வந்து ரெடியாக இருக்குது பாருங்கள். இது மட்டும் இருந்தால் போதுங்க. சூப்பராக வந்து நம்மளுடைய துணிக்கு வந்து கிளிப்பாக மாட்டிடலாம். சரி வாங்க, அது எப்படி மாட்டலாம் அப்படின்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இந்த கம்பி இருக்குது. இதில் வந்து நான் ட்ரெஸ்ஸை காய போடுறேன். இப்போ காய போட்டேன் அப்படின்னா இங்கே பாருங்கள், இது வந்து சறுக்கிக்கிட்டு கீழே விழுது, நிற்க மாட்டேங்குது. இதில் வந்து நம்ம கிளிப்பு வந்து மாட்ட முடியாது. இப்போ வந்து இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இப்போ வந்து நம்ம எடுத்துருக்கிற வாட்டர் பாட்டில் மூடி இருக்குது பாருங்கள், அதை வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்படி ஓப்பன் பண்ணிக்கிட்டு இப்படி 2 சைடும் கொடுத்து கொஞ்சம் லைட்டாக லாக் பண்ணி விட்டீங்க அப்படின்னா நல்லா பிடிச்சிக்கிடும். அப்படி பிடிச்சிக்கிடும். லைட்டாக வந்து திருகி விட்டீங்க அப்படின்னாவே நல்லா வந்து மூடி மாட்டுற மாதிரியே வந்து
ட்ரெஸ்ஸும் வந்து நல்லா வந்து மாட்டிடும். நான் வந்து அந்த சைடு வந்து உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள் நல்லா மாட்டியாச்சு. கீழே துணி விழவே விழாது. இங்கே பாருங்கள், இது வந்து இப்போ நான் மாட்டின பகுதி. இப்போ அந்த சைடும் காமிக்கிற பாருங்கள், இது இந்த சைடு இப்படி தான் மாட்டணும். இப்போ மாட்டினீங்க அப்படின்னா நீங்கள் என்ன தான் வந்து அசைச்சாலும் துணி வந்து நகண்டே போகாது, அப்படியே நிற்கும். என்ன தான் காற்றடிச்சாலும் கீழே வந்து விழவே விழாது. இதேமாரி பெரிய பெரிய மூடியாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பெட்ஷீட்டெல்லாம் வந்து இதேமாதிரி நீங்கள் லாக் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான டிப்ஸு, யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம அடுத்ததாக பார்க்கக்கூடிய டிப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மழை நேரத்தில் வந்து நம்ம துணியெல்லாம் காய போட்டு எடுத்துகிட்டு வரோம். அதில் வந்து ஒரு சமயம் வந்து ஒரு மாதிரி ஈர நாற்றம் அடிக்கும். அது வந்து ஒரு மாதிரி பேட் ஸ்மெல்லாக இருக்கும். துணியில் வந்து ஒரு மாதிரி நாரும். அதுக்கு தான் வந்து இந்த டிப்ஸ் வந்து நான் இன்றைக்கி யூஸ் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், இன்றைக்கி வந்து நான் இட்லி பாத்திரம் வந்து எடுத்திருக்கேன். அதில் வந்து இதேமாரி கல்லை தூக்கி போடுறேன். எதனால் கல்லை தூக்கி போடுறேன் அப்படின்னா, அந்த தண்ணியும் அந்த இட்லி பாத்திரத்துக்குள்ளே ஊற்றிருக்கேன். ரொம்ப நேரம் வந்து ஹீட் வந்து நம்மளுக்கு வந்து தாங்கும். அதனால தான் வந்து நான் வந்து அந்த கல்லை தூக்கி போட்டிருக்கேன். இப்போ வந்து கேஸை வந்து நீங்கள் ஆன் பண்ணி நல்லா வந்து சூடாக வந்து வெந்நியை வச்சுக்கோங்க. இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து மழை நேரத்தில் வந்து ட்ரெஸ்ஸெல்லாம் காஞ்ச ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்துகிட்டு வருவீங்க. நம்ம நல்லா காஞ்சிடுச்சு அப்படின்னு தான் நினைப்போம். ஆனால் வந்து ஒரு மாதிரி ஈர ஸ்மெல்லாகவே இருக்கும். ஒரு மாதிரி ஸ்மெல் நம்ம வந்து போடும்போது ஒரு மாதிரி ஸ்மெல் அடிக்கும். அதுக்கு தான் வந்து இந்த டிப்ஸ் வந்து யூஸ் பண்ண போகிறோம். நல்லா வந்து வெந்நி வந்து நல்லா சூடாகட்டும். இப்போ வந்து நீங்கள் வந்து துணி வந்து காஞ்ச ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வாங்க. எடுத்துகிட்டு வந்து இதேமாரி குட்டி குட்டி ட்ரெஸ்ஸாக இருந்ததுன்னா அதை வந்து மடித்து வச்சுக்கோங்க ஒரு பெரிய ட்ரெஸ்ஸுக்குள்ளே. இப்போ பாருங்கள், குட்டி குட்டி ட்ரெஸ் எல்லாம் வந்து நான் வந்து ஒரு பெரிய டாப்ஸ்குள்ளே இதேமாரி மடித்து வச்சுக்கிட்டுறேன். மடித்து வச்சுட்டு இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை வந்து நல்லா வந்து ஈவனாக வந்து மடித்து வச்சிடுறேன். இப்போ பாருங்கள், வெந்நீர் வந்து நல்லா சூடாயிருச்சு. இந்த கல்லில் வந்து நல்லா வந்து ஹீட்டாக இருக்குது, சூடு ஏறி இருக்குது. இப்போ வந்து நம்ம மடித்து வச்ச அந்த ட்ரெஸ் மேலே நம்ம வந்து இதை வைக்க போகிறோம். இட்லி பாத்திரத்தை மூடிக்கோங்க, ரொம்ப நேரம் ஹீட்டாக இருக்கும், அதுக்கு தான். இப்போ வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வச்சு மறுபடியும் திருப்பி விட்டீங்க அப்படின்னா அந்த ஈர ஸ்மெல் வந்து நம்மளுக்கு எடுக்காது. நம்ம வந்து ஹீட்டரில் போட்ட மாதிரியே வந்து அந்த அந்த எஃபெக்டிவ் வந்து இதில் வரும். அதுக்கு தான் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். பாருங்கள், இப்படி மாற்றி நான் வந்து எடுத்து வச்சுக்கிட்டேன். இல்லை உங்களுக்கு இப்படி வேண்டாம், மடித்து வைக்க வேண்டாம் அப்படின்னா நீங்கள் வந்து தனித்தனி ட்ரெஸ்ஸாக கூட அந்த சூடில் வந்து நீங்கள் வச்சு காமிக்கலாம். அதுலேயும் வந்து நல்ல ஈரமான பகுதியை வந்து நல்லா வந்து காஞ்சிரும். அந்த ஈர ஸ்மெல்லே இருக்காது. பாருங்கள், இப்போ வந்து தனித்தனி ட்ரெஸ்ஸாக கூட இதேமாதிரி வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். இது இப்படி வைக்கிறதுனால என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அயன் பண்ணுற மாதிரியே இருக்கும் ட்ரெஸ்ஸு. கொஞ்சம் நேரம் வச்சாவே போதும். கண்டிப்பாக மழை நேரத்தில் ஐயோ நம்ம ட்ரெஸ் இவ்வளோ ஸ்மெல் அடிக்க அப்படிலாம் நினைக்க வேண்டாம். இதேமாரி கொஞ்சம் நேரம் மட்டும் நீங்கள் வந்து உங்களோட ட்ரெஸ்ஸை வந்து இப்படி சுடுதண்ணில் வச்சு கொடுங்க. ரொம்ப சூப்பரான டிப்ஸ் கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பாக வந்து இந்த டிப்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னுடைய சேனலுக்கு நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. இன்னும் நல்ல வீடியோவோட உங்களை அடுத்தடுத்த வீடியோவில் உங்களை